கோயம்புத்தூர்ல 9 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு வருது. இதற்கு அந்த டிவிகே கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு, ஆமா அந்த குழந்தையோட அம்மா மது குடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, அதனாலதான் அந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க ஒரு கட்சி நிர்வாகி. இன்னொரு டிவிகே கட்சி நிர்வாகி சொல்றான், மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போனா இப்படிதான் நடக்கும். ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண்ணை டிவிகே பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சுட்டாங்கன்னு அந்த பெண்ணே சொன்னப்ப கூட பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்புன்னு பேசின தூய சக்தியை காணல. நீங்க தூய சக்தி இல்ல, திமுக தயவில் ஆட்சிக்கு வந்த கலப்பிட சக்தி, பிரஸ் பார்த்து பயந்து வர பயந்தாங்கோலி சக்தி, மாற்றம்னு சொல்லி வந்த ஏமாற்று சக்தி, சோஃபா சக்தி, ரீல்ஸ் சக்தி, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத துரோக சக்தி, ரவுடிகளை அமைச்சராக்கிய அராஜக சக்தி. அதுலயும் ஒரு அம்மா நல்லா டான்ஸ் ஆடும், டான்ஸ் ஆடியே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாவை கோட்டை விட்டு வச்சிருக்கு. நாம ஆட்சியில் இருந்தப்போ வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு எடுத்துட்டு வந்தா இந்த அம்மா 21 days ஓபன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிலாம் பேசி தமிழ்நாட்டில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோட்டை விட்டு வச்சிருக்கு. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்கிறப்பெல்லாம் கையில் அப்படியே சிலிர்க்குதா? ஆம், அண்ணாவின் தம்பி, பெரியாரின் வாரிசு, சமூக நீதி காவலர், தமிழ்நாட்டின் சிற்பி, தமிழின காவலர், இப்படியெல்லாம் சொன்னாலும் அவருக்கு மிக பிடித்தமான ஒரு பெயர் இருக்கு, மானமிகு சுயமரியாதைக்காரன். பேருக்கு மட்டும் இல்லங்க, தன்னையும் சரி தமிழ்நாட்டையும் சரி சுயமரியாதையோடு வழிநடத்தி ஒரே தலைவன் நம் தமிழ்நாட்டின் நவீன சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய 103வது பிறந்தநாளை முன்னிட்டு உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த பொதுக்கூட்ட நிகழ்வில் கலந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களாகிய உங்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றிகள். துறைமுகம்னாலே எனக்கு 2 விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்னு, சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கே சிங்கமாக இருந்து தன் செயல்களை கர்ஜனை மூலம் வெளிப்படுத்துகின்ற நம்ம மாவட்ட செயலாளர் அவர்கள். 2வது விஷயம் என்ன தெரியுமா? ஒரு திருக்குறள், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யாரா ஒருத்தவங்க செஞ்ச நல்லதை நம்ம மறக்கவே கூடாது, அந்த உதவியை மறக்கவே கூடாது. ஆனா கெட்டது செஞ்சா அன்னைக்கே மறக்கணும். அப்படி 75 வருட காலமாக திமுக செய்த நலத்திட்டங்களுக்கு நன்றியாக துறைமுகத்தை வாக்குகள் மூலம் உங்கள் நன்றிகளை காட்டிய ஒரே தொகுதி நம் துறைமுக தொகுதி. அந்த விதத்துல இந்த குறள் சென்னையில துறைமுக தொகுதிக்கு கண்டிப்பா பொருத்தமாக இருக்கும். அதோடைய இன்னொரு எடுத்துக்காட்டு தான் நான். எப்படிமா நீன்னு கேட்கலாம். ஒரு சின்ன கதை. காசு கடவுள்னு யாரமா சொல்லுவோம்? காசு கடவுள். ஏழுமலையான சொல்லலாமா? கல்வி கடவுள்னு யார சொல்லுவோம்? சரஸ்வதியை சொல்லலாம். வடக்கு தாங்கல் ஒரு கிராமமா, அதுல சரஸ்வதின்னு ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசை. ஆனா அவங்க அப்பா ஏழுமலை இருக்காருல்ல, அவருக்கு தான் பொண்ணை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற கனவு எல்லார் அப்பாவுக்கும் இருக்கிற மாதிரி தான். ஆனா சரஸ்வதிக்கு என்ன ஆசை? படிக்கணும்னு ஆசை. சரி, குடும்பத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமை. ஆனா பொண்ணுக்கு படிக்கணும், அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்போ ஒரு தலைவர் வருகிறார். ஒண்ணும் இல்ல, நான் ஒரு திட்டம் தரேன், உன் பொண்ண நீ 12ஆம் வகுப்பு வரைக்கும் இலவசமா படிக்க வை, நான் உனக்கு கல்யாணத்துக்கு ரூபாய் தரேன்னு சொல்றாரு. அந்த திட்டத்துக்கு பேர் தான் மூவலூர் ராமாமிர்த திருமண உதவி தொகை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் தரேன். ஒரே கல்லுல 2 மாங்கா. நீ உன் பொண்ணை இலவசமா கல்வியும் படிக்க வச்சிடலாம், உன் பொண்ணுக்கு நீ கல்யாணமும் பண்ணி வச்சிடலான்னு செய்யறாரு. அப்ப உங்க காசு கடவுள்னு சொன்னீங்களே, உங்க காசு கடவுளான ஏழுமலையானுக்கே என்று காசு கொடுத்தவர். உங்க கல்வி கடவுள் சொன்னீங்களே சரஸ்வதி, அந்த கல்வி கடவுளான சரஸ்வதிக்கே அன்று கல்வி கொடுத்தவர் எம் சமூக நீதி காவலர், தமிழ்நாட்டின் நவீன சிற்பி எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த கல்வி கடவுளான சரஸ்வதின்னு பெயர் வச்சவங்களுக்கு கல்வி கொடுத்தாரா? அந்த அம்மா கல்வி படிச்சு கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அவங்க நினைக்கிறாங்க, என்ன படிக்க வைக்க கலைஞர் என்ற ஒரு வாரிசு இருந்துச்சு, இன்னைக்கு ஏன் பொண்ணு கல்லூரி படிக்கிறதுக்கு யாரு வருவான்னு ஏங்கிட்டு இருக்கும் போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்ற ஒரு மகத்தான தலைவர் வராரு. புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், விடியல் பயணம் தரேன், உன் பொண்ணை நீ காலேஜ் படிக்க வைமான்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் காலேஜ் படிக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ திறமை இருக்கான்னு செக் பண்ணி அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு துறைமுக தொகுதியில இந்த இடத்துல அந்த சரஸ்வதியின் மகளான இந்த ரோஜாவை ஒரு இளம் பேச்சாளராக மாற்றிருக்கிறது அடுத்த வாரிசு. அந்த வாரிசு தான் நம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள்.
இப்படி அந்த ஒவ்வொரு வாரிசினுடைய நலத்திட்டங்களால் பயன்பெற்றவள் தான் நான். அந்த நன்றி கடனை இன்று இந்த மேடையில் சமர்ப்பிக்கிறேன். உங்ககிட்ட பேசி இந்த நன்றி கடனை நான் காட்டுறேன். அதாவது எல்லாரும் கேட்கலாம், திமுக தோத்துருச்சு, இன்னொன்னு அவங்க கட்சி தலைவருக்கு பிறந்தநாள் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப சொல்லுங்க, கலைஞர் ஒன்றும் கட்சி தலைவர் கிடையாது. இன்னைக்கு யார் யார் வீட்டிலலாம் இன்ஜினியரிங் பட்ட படிப்புள்ள இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு யார் யார் வீட்டிலாம் ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு யார் யார் வீட்டிலலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பஸ்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ, இன்னைக்கு யார் யார் வீட்டிலலாம் குடி தண்ணீர் குடிக்கிறீங்களோ, இன்னைக்கு யார் யார் வீட்டிலலாம் பெண்களுக்கும் சொத்துரிமை வேணும்னு நினைக்கிறோமோ, இன்னைக்கு யார் யார் வீட்டிலலாம் இடஒதுக்கீடை வச்சு வேலை வாய்ப்பு வாங்குறோமோ, இங்க எல்லா இடத்துலையும் இவர்கள் எல்லாருமே ஏன் இன்னைக்கு சினிமா என்ற பின்புலத்தை வச்சுட்டு சிஎம் சாரா இருக்காரு பாருங்க, அவர் முதற்கொண்டு இன்னைக்கு யாருக்கு கடமைப்பட்டிருக்கணும், யாருடைய பிறந்தநாளை கொண்டாடணும், நம்ம முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்தநாளை கொண்டாட வேண்டும். காரணம், இன்றைக்கு தமிழ்நாடே ஒரு மனிதரால நலத்திட்ட உதவிகளையும் இந்த அளவுக்கு மேம்பட்டிருக்குன்னா அது கலைஞர் என்ற ஒரு மாபெரும் சகாப்தம் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ சொல்ல போனா இது தமிழ்நாடு அரசே இவருடைய பிறந்தநாளை ஏற்று ஒரு விழாவாக கொண்டாடி இருக்கணும். அடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 7 வயசு குழந்தை கேட்குது, அம்மா ஏமா டிஎம்கே தோத்ததுக்கும் ஸ்டாலின் தாத்தா தோத்ததுக்கும் நீ அழுத அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அம்மா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய மாடி வீட்டில் இருந்தோம், அந்த மாடி வீடு எவ்வளோ இடி இடிச்சாலும், எவ்வளோ மழை அடிச்சாலும், எவ்வளோ குளிர் அடிச்சாலும், ஏன் எவ்வளோ வெயில் அடிச்சாலும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம வெளியில போகணும்னு அவசியமே இல்லை, அந்த ஒரு வீடு நம்மளை பாதுகாத்துட்டு இருந்துச்சுமா. மழை நம்மளை தாக்காது, இடி நம்மளை தாக்காது, அந்த வீடு நமக்கு பாதுகாப்பாக இருந்துச்சுமா. அந்த வீடு மாதிரிதாமா நம்ம ஸ்டாலின் தாத்தா, அந்த வீடு மாதிரிதாமா நம்ம ஸ்டாலின் தாத்தா. ஆனா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோமா, நடு ரோட்ல இருக்கிறோமா, மழை வந்து அடிக்குமா, இடி வந்து அடிக்குமா, வெயில் அடிக்குமா, குளிர் அடிக்குமான்னு ஏன் நாளைக்கு இருப்போமா அப்படின்ற பயத்திலே இருக்கிறோமா. இதாம்மா இப்ப இருக்கிற டிவிக்கே ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை கண்ணீரோட நிக்குது. இன்றைக்கு அந்த குழந்தையோடைய நிலைமை தான் தமிழ்நாட்டோட நிலைமை. அந்த குழந்தை மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாடு என்ன பண்ணுது, கண்ணீர் ததுப்ப நாம மாபெரும் தலைவரான நம்மளுடைய எம்.கே. ஸ்டாலின் ஐயாவை தவற விட்டுட்டோமே அப்படின்னு கண்ணீரோட இன்னைக்கு நிக்குது. ஆனால் ஒருபோதும் ஒரு அம்மா ஒரு குழந்தை அழுறத பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்களா? அமைதியா இருப்பாங்களா? எப்படி திமுக தாய், திமுக என்பது தாய், தமிழ்நாடு என்பது குழந்தை. எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு குழந்தைக்கு அம்மா தானே பேர் வைக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மா தானே தாலாட்டு பாடணும். தமிழ்நாடு என்ற குழந்தைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது திமுக என்ற தாய். தமிழ்நாடு என்ற குழந்தைக்கு தமிழ் தாய் வாழ்த்து என்று தாலாட்டு பாடியது திமுக என்ற தாய். அந்த குழந்தை இன்னைக்கு அழுதுட்டு நிற்கும் போது திமுக தாய் கழகம் விட்டுட்டு போயிடுமா? விட்டுட்டு போகாது, ஒரு நாளும் விட்டுட்டு போகாது. எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும் போது பிஜேபி மத அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பா நின்று நம் தலைவர் காப்பாற்றினாரோ, அதை விட 5 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டை திமுகவும் நம்ம தலைவர் அவர்களும் காப்பாற்றுவார்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, மத அரசியல் எந்த அளவுக்கு மூளையை செலவு செஞ்சு வட நாட்டுல மோடிய ஆட்சி கட்டில் அமர வச்சதோ, அது போல இன்றைக்கு மத அரசியல் மட்டும் இல்ல, சினிமா அரசியலும் மூல செலவை செய்யும். சினிமா அரசியலும் என்ன பண்ணோம், ஒரு மனுஷனை மூல செலவை செஞ்சு அவனை அறிவற்றவனா ஆக்கி இன்றைக்கு சினிமா மோகத்துல ஒருத்தரை நம்ம சிஎம்மா உட்கார வச்சிருக்கோம். மதவெறி எந்த அளவிற்கு பாதிப்போ அதே அளவிற்கு சினிமா வெறியும் பாதிப்பு. முன்னாடி மதவெறியை மட்டும் தான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம், இப்ப 2 வெறியை சேர்த்து எதிர்க்கணும், 2த்தையும் ஒழிச்சு கட்டணும், 2த்தையும் எதிர்க்கணும். அதனால ஆளும் கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருக்கும் போது அதிகமாக தமிழ்நாட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத திமுக உண்மையாலுமே தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு வருத்தம் இருக்குதா, ஆனா எங்களுக்கு அதை விட வேலை இருக்கு. சினிமா மோகம், ரீல்ஸ் மோகத்தளத்தையும் நாங்கள் சரி பண்ணணும். சரி, நாம ஒரு பக்கம் இறங்கிட்டோம். தலைவர் சொல்லிட்டாரு, 6 மாசம் டிவிக்கு யாரும் விமர்சிக்காதீங்க சொல்றாரா இல்லையா? சொன்னாரு. சரி, நானும் அமைதியா இருந்தேன், டிவி பக்கமே போல அமைதியா இருந்தேன். ஒரு தகவல் வருது, கோயம்புத்தூர்ல 9 வயசு குழந்தைய
பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வருது. இதற்கான டிவிகே கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்றாரு, ஆமா அந்த குழந்தையோட அம்மா வந்து மது குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க, அதனாலதான் அந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க ஒரு கட்சி நிர்வாகி. இன்னொரு டிவிகே கட்சி நிர்வாகி சொல்றான், மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போனா இப்படிதான் நடக்கும். எப்படி முட்டாய்க்கு ஆசைப்பட்டு அந்த 9 வயசு குழந்தை போயிடுச்சா, அதனால பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சான். இதெல்லாம் நடக்கும்போது மக்களே, சிஎம் சார் நாங்கள் கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? இதுக்கு என்ன 6 மாசம் கழிச்சா வந்து கேள்வி கேட்கணும்? சொல்லுங்க, 6 மாசம் வச்சு கழிச்சா கேள்வி கேட்கணும். ரெண்டாவது, ஸ்ரீவைகுண்டம் பொதுமக்கள்லாம் இல்ல, ஒரு டிவிகே கட்சி பெண்ணை டிவிகே கட்சி நிர்வாகிகளே சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு என்ன தெரியுமா? திரைப்படத்தில் காட்டுவாங்கல்ல, அண்ணன் கூட வந்து கொலை பண்ணி சீன்லாம் காட்டுவார்ல, அதே சீன் தான் நடந்திருக்கு நேரில். ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண்ணை டிவிகே பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சுட்டாங்கன்னு அந்த பெண்ணே வந்து சொன்னப்ப கூட பெண்கள் பாதுகாப்புன்னு பேசின தூய சக்தியை காணல. சரி, நம்ம தூய சக்தி அண்ணன் என்னதான் சொல்றாருன்னு அப்பதான்க்கா நியூஸ் சேனலை வச்சேன். அப்பதான் ரிமோட் எடுத்து ஆன் பண்ணா அண்ணன் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, சரி இதை பத்தி ஆக்ஷன் எடுப்பாரு, பெண்கள் படையை பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு பார்த்தா ஓரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, நாரசக்தி. எனக்கு என்ன டவுட் வந்துருச்சு, பிரச்சாரத்துக்கு எழுதி கொடுத்த கண்டென்ட் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு. ஏன்னா ஒரு முதல்வர் மாதிரியே பேசல, இன்னும் திமுகவை ஏத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு, சிஎம் ஆனதையே மறந்துட்டாரு. ஆனா நான் சொல்றேன், நீங்க தூய சக்தி இல்ல, திமுக தயவில் ஆட்சிக்கு வந்த கலப்பிட சக்தி, பிரஸ்ஸ பார்த்து பயந்து வர பயந்தாங்கோலி சக்தி, மாற்றம்னு சொல்லி வந்த ஏமாற்று சக்தி, சோஃபா சக்தி, ரீல்ஸ் சக்தி, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத துரோக சக்தி, ரவுடிகளை அமைச்சராக்கிய அராஜக சக்தி, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எங்களை ஓர சக்தி, தூர சக்தி கேள்வி கேக்குது. நீங்க என்ன பண்றீங்க? நேரா ட்விட்டர்ல போய் பதில் சொல்றாரு. சட்டமன்றத்தில் சொல்ல துப்பு இல்ல, விட்டா சட்டமன்றத்தை ட்விட்டர்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு போல முதல்வர். கேட்டா மாற்று அரசியல். ஆல்ரெடி இவர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ண மாற்று அரசியலே பார்த்தாச்சு. ஆனா எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, மக்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த தூத்துக்குடி மக்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கிற அமைச்சர் போயிருக்கிறார், இந்த வேட்டைக்காரன் படத்துல வச்சிருப்பாரு, அவரு போய் நன்றி சொல்றாரு, மக்களே எனக்கு ஓட்டு போட்ட இடத்துல நன்றின்றாரு. நீங்க இந்த தொகுதி இல்ல, நீங்க இந்த தொகுதி இல்லைன்றாங்க. தான் நிக்கிற தொகுதி எதுன்னு கூட தெரியாத ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. மக்களே எவ்வளவு எனக்கு ஒரு டவுட், அந்த அமைச்சருக்கு தான் 3 நாளுக்கு முன்னாடி கட்சி சேர்ந்தாரு, அவருக்கு தான் தொகுதி எதுன்னு தெரியல, கூட போன நிர்வாகிகள் குடும்பமா தெரியல, அந்த அளவுக்கு அவர் கட்சி இருக்க வேண்டியது. இதை வேற 6 மாசம் கழிச்சுதான் நம்ம கேள்வி கேட்கணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட 2000 வருஷ காலமாக பிராமணர்கள் மட்டும் இருந்த அறநிலை, அதாவது அர்ச்சகர் ஆகணும், அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த உடைச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி ஐயாவை இந்து அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. ஆனா நீ 2000 வருஷம் கடந்து முன்னாடி வந்தல்ல, நான் மறுபடியும் 2000 கழிச்சு பின்னாடியே போறேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பிராமணர் ஆகிய ஒருத்தரையே இந்து அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. அது கூட தாங்கிப்பாங்க. சிங்கம் படத்துல டிரைவரா இருந்தியா, அப்ப நீ போக்குவரத்து துறை அமைச்சர். நீ நல்லா பால் வியாபாரம் பண்ணுவியா, அப்ப நீ பால் வளத்துறை அமைச்சர். நீ நல்லா மீன் சாப்பிடுவாப்பா, அப்ப நீ மீன் வளத்துறை அமைச்சர். இப்படிதாங்க இருக்கு அமைச்சரவை. அதுலயும் ஒரு அம்மா நல்லா டான்ஸ் ஆடும், டான்ஸ் ஆடியே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாவை கோட்டை விட்டு வச்சிருக்கு. நாம ஆட்சியில் இருந்தப்போ வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு எடுத்துட்டு வந்தா இந்த அம்மா 21 days ஓபன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் பேசி தமிழ்நாட்டில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோட்டை விட்டு வச்சிருக்கு. தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் சீரும் சிறப்புமா அடுக்கி செதுக்கி நல்லா பார்த்து செதுக்கி வச்சிருந்தா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்ல. உனக்கு நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு விட்டு போயிட்டோம், அதையாவது ஒழுங்கா பாத்துக்கலாம்ல. இருக்கிறதையும் கையை காலை உடைச்சு தமிழ்நாட்டை இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அப்படின்னு ஒரு அச்சத்தை உருவாக்குது. இதுல வேற அவர் கேட்கிறாரு, எனக்கு என்ன மக்கள் கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க, அது யார் கேட்டாங்கன்னு தெரியல, அவருக்கே இல்ல உள்ள உறுத்துச்சான்னு தெரியல. கவர்ச்சியில ஓட்டு போடாம நீங்க என்ன சமூக போராளியா, இல்ல மிசாக்கு போனீங்களா, இல்ல தண்டவாளத்துல தலை வச்சுதான் படுத்தீங்களா, இல்ல இப்ப இருக்கிற பிஜேபி எதுக்கு எதிராக இந்தி திணிப்பையோ எஸ்ஐஆரையோ தொகுதி மறுவரவையோ திருப்பரங்குன்ற விஷயம் பேசுனீங்களா? கவர்ச்சிக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு விழுந்து நம்ப முடியாம, உங்களால ஏத்துக்க முடியாம
அதை விட்டுட்டு இதுவரை பொய் பரப்புங்க நம்ம மேல. நான் உண்மையான ஒரு சவால் மட்டும் விட்டுட்டு என்னோட உரையை முடிக்கிறேன். கரூர் விஷயத்துக்கு திமுக தான காரணம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. எங்க போனாலும் என் மேல பழைய தூக்கி போடுறாங்க. கரூர்ல நான் எதுவும் பண்ணல. உண்மையாலுமே கரூர்ல நீங்க எதுவும் பண்ணலனா, கரூர்ல உண்மையாலுமே உங்களுக்கும் அதுல சம்பந்தம் இல்லைனா, திமுக தான் காரணம்னா, இன்னைக்கு நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க உங்கள்ட்ட காவல்துறை தெம்பும் திராணியும் இருந்தா, உன்கிட்ட உண்மை இருந்தா, அது திமுக தான் படிச்சு நிரூபிச்சு காட்டுன்ற. தூய சக்தி தான் நிரூபிச்சு காட்டு. இனி நாங்க தூர சக்தியா இருக்க மாட்டோம், உன்னை துரத்துற சக்தியா தான் இருப்போம். சொல்ல போனால் ஒண்ணும் இல்லைங்க, கூட்டணிக்கு ஆள் இல்லை. கரெக்டா, கூட்டணிக்கு ஆள் இல்லை. அது வரைக்கும் இங்க இருந்து ஆளுநருக்கு அவருக்கு எத்தனை நட, ஒரு நாளைக்கு 12 முறையாவது போயிட்டு வந்திருப்பாரு. அப்பெல்லாம் திமுக பத்தி ஒன்னும் பேசல. ஏன்னா திமுக இருக்கிறன்னா வேணும், கூட்டணி கட்சி வேணும், எப்படியாவது அங்க ஆட்டையை போடணும்ட்டு நீ திமுக பத்தி எதுவும் பேசல. அந்த 4 கட்சிகளும் பிசிக முதற்கொண்டு, ஐயுஎம்எல் முதற்கொண்டு, கட்சி கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் சொன்னா நாங்க வருவோம், தலைவர்கிட்ட நாங்க கேட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அது வரைக்கும் திமுக தேவைப்பட்டுச்சு. கடைசியில தலைவர் சொல்லிட்டாரு, நாங்க இந்த 4 கூட்டணி கட்சிகளும் போறத பத்தி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டோம், விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுல நாங்க எந்த விதமான தடைகளா இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. சொல்லி மிச்சம் இருக்கிற அந்த 11 தொகுதி போய் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் திமுக நாங்கள் ஆட்சி ஏறுவதற்கு தடையாக இருந்திருக்கு. எவ்வளவு கேவலமான போய் அந்த 11 தொகுதியும் யாரு, பிசிகால ஓட்டு போட்டவங்க யாரு, காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க யாரு, இவங்கெல்லாம் யார் போட்டிருப்பாங்க, டிவிக்கே வரக்கூடாது, எனக்கு டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் யாரு, அந்த மக்களுக்கு எல்லாம் துரோகம் இல்ல. அப்ப என்னன்னா, திமுக தயவுல தான் நீ ஆட்சி நடத்துறது ஒத்துக்க, எங்க தலைவர் தயவுல தான் ஆட்சி நடத்துறது ஒத்துக்க. அதுக்கு வழி இல்லை, ஒத்துக்கிட்ட. ஏன்னா அந்த மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னனாலும் தலைவர் பேசிட்டா அது கரெக்ட்னு நினைக்கிறாங்க. மக்களே, இனிமேலாவது சில மக்களை சொல்றேன், இனிமேலாவது விழித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு கழகம் உங்களுக்காகவே, உங்கள் நலனுக்காகவே அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் போராட்டங்களையும் சரி நலத்திட்டங்களையும் சரி உங்களுக்காக செதுக்கி உங்களுக்காக உழைத்து வர்றாங்க. மழை டைம்ல இந்த கால் தானே உழைச்சது, மழை டைம்ல வெள்ளம் வந்தப்போ இந்த கால் தானே உழைச்சது, ரீல்ஸ் போடுற அந்த கால் உழைச்சதா, இவங்க கால் உழைச்சதா, திரையில வந்தவங்க உழைச்சாங்களா, தரையில உங்களுக்காக வந்து உழைச்சாங்களா? மக்களே, இனிமேலாவது சிந்திங்க. நமக்காக உழைப்பவர்கள், நமக்காக போராடுபவர்கள் யாராவது எஸ்ஐஆர் ஃபார்ம் எனக்கு டிவிகே நிர்வாகி ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட நான் என் பொறுப்பு ரிசைன் பண்ணிக்கிறேன். இது நாள் வரைக்கும் அவங்க எஸ்ஐஆர்னா என்னன்னு கூட தெரியாது, பிஎல்ஏனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒண்ணுமே தெரியாத ஒரு பொம்மை ஆட்சியை நம்ம ஏத்தி அரியணையில வச்சிருக்கோம். சீக்கிரமா அதை திருத்தி திமுக ஆட்சி கட்டிலில் ஏறும். நான் ஒரு மீட்டிங் போனப்போ ஒரு தொண்டர் ஒரு கருத்து சொன்னாரு, எனக்கு அதை கேட்டோட ரொம்ப அழுகையா வந்துச்சு. சொல்ல போனா அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைலாக் மட்டும் சொல்றேன். செத்தாலும் கருப்பு சிவப்பு, என்றென்றும் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பு, திமுகவே என் குடியிருப்பு. செத்தாலும் கருப்பு சிவப்பு, என்றென்றும் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பு, திமுகவே என் குடியிருப்பு. இதோட சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி.